ஹாய்! இட்ஸ் டியூஸ்டே ஈவினிங். இன்றைக்கி ப்ளைன் கேக் ஆர் டீ கேக் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது லாங் வீடியோங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் நான் போர் அடிக்காமல் இதை கொண்டுட்டு போகிறேன். ஃபஸ்ட்டு ப்ளைன் கேக் செய்கிறதுக்கு 4 முட்டை எடுத்துக்கணும். அந்த 4 முட்டையில் எக் ஒயிட் தனியாக, எக் யோக் தனியாக நீங்கள் செப்பரேட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் ப்ரௌனி செஞ்சதுக்கப்புறம் என்னோடய நெக்ஸ்ட்டு கேக்னால் இந்த ப்ளைன் கேக் தான் நான் ரெடி பண்ணுறது. இது ரொம்ப கொஞ்சம் பயத்தோடு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா நல்லா கற்றுக்கிட்ட வீடியோ பார்க்குறதையோட ப்ளூப்பர்ஸும் சேர்த்தே பார்த்துட்டேன். ஸோ பயமாயிடுச்சு. எங்கே கருகி வந்துருமோ இல்லைன்னா வந்து கேக் வந்து கொஞ்சம் ஹார்டாகிடுமோ அப்படின்னு கொஞ்சம் வந்துருச்சு. ஸோ பரவாயில்ல, நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் ஒரு சைடு வச்சுட்டு பாசிட்டிவாக திங்க் பண்ண உன்னால் முடியும்னு சொல்லிவிட்டு ஸோ மனசு தைரியமாக வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். நீங்களும் பயப்படாமல் நிதானமாக நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்களும் பர்ஃபெக்டாக ஃபஸ்ட் டைம் செஞ்சாலும் பர்ஃபெக்டாக செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ சைட் பை சைட் எக் யோக்கையும் எக் ஒயிட்டையும் கரெக்டாக வந்து செப்பரேட் பண்ணி வச்சாச்சு. ஃபஸ்ட்டு எக் ஒயிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எக் ஒயிட்டில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து கொஞ்சம் சால்ட் இல்லை 1 பிஞ்ச் சால்ட் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை பீட் பண்ணிக்கோங்க. 1 கப் வந்து சுகரை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். அந்த பவுடர் சுகரை 3/4 1, 1/2 கப் 1ன்னு பிரித்து வச்சுக்கோங்க. இது ஏன் பிரிக்க சொல்கிறேன்னா, அந்த 3/4 வந்து இந்த எக் ஒயிட்டுக்கு, அந்த பேலன்ஸ் ஆஃப் வந்து எக் யோக்கோட பீட் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு இந்த சுகரையே வந்து 3ஆக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எக் ஒயிட்டோடு சேர்த்து நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா நீங்கள் வந்து சுகரை சேர்த்து பீட் பண்ணுறப்பயே உங்களுக்கு வந்து ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சர் நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். நல்லா பீட் பண்ணணும். ஓவர் பீட் பண்ணிட்டீங்கன்னா ஹார்டாகிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு க்ரீம் ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு தோசை மாவு பதத்துக்கு வந்து இதை நீங்கள் கொண்டுட்டு வந்துடுங்க. நானுமே நடுவில் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுல மிஸ்டேக் பண்ணுறது ரொம்ப தப்பு கிடையாது. அந்த மிஸ்டேக்கை நான் வீடியோலேயே சொல்கிறேன். நீங்கள் பண்ணுறப்ப அதை கரெக்ட் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் என்னோடதை விட இன்னும் பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஆனால் என்னோடதுமே நல்லா இருந்துச்சு. நல்ல ஸ்பாஞ்சியாக பேக்கரி பன் மாதிரியே தான் இருந்தது. ஸோ நீங்களும் சூப்பராக பண்ணி சாப்பிடுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எக் ஒயிட் வந்து நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்டருக்கு வந்துருச்சு. இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த டெக்ஸ்டரை பாருங்களேன், கொஞ்சம் பீட்டர்லேருந்து எடுத்தால் உடனே விழுந்துருதா, கொஞ்சம் லிக்யூடாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து சுகரை ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணணும். அந்த பீட்டிங்ஸ்லேயும் உங்களுக்கு தெரியும் அந்த க்ரீமி டெக்ஸ்டர் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு அந்த க்ரீமி டெக்ஸ்சர் எப்படி இருக்கும்னா, தோசை மாவு மாதிரி. இப்போ கரண்டிலேருந்து மாவை எடுத்து கீழே ஊற்றுனா ஒரு பதத்தில் இருக்கும்ல, அந்த இதுதான். ஸோ இந்த டெக்ஸ்சர் வந்தோடனே நீங்கள் அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இனிமேல் பீட் பண்ண வேணாம். இனிமேல் ஓவர் பீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஹார்டாகிடும் கேக். ஸோ வந்து இப்படியே விட்டுடலாம் இதை. இப்போ அடுத்து எக் யோக் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக் ஒயிட்டோட இது ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. இப்போ எக் யோக்குக்கு வந்துடலாம். எக் யோக்கை வந்து எடுத்து வச்சுருந்தோம்ல 4 முட்டையோட கரு, அதில் வந்து ஒரு மூடி வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கணும். உங்கள்கிட்ட வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பைனாப்பிள் எசன்ஸ் தான் பெஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா. வெனிலா எசன்ஸுமே வந்து எக் ஸ்மெல் வராது. ஸோ நார்மலாக வந்து எசன்ஸ் நம்ம ஆட் பண்ணுறது அந்த எக் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக தான். உங்கள்கிட்ட எசன்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, விட்டுருங்க. ஸோ எக் யோக்கை வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு அது கூடவே வந்து பேலன்ஸ் நம்ம பவுடர் சுகரில் வந்து பேலன்ஸ் இருக்கிற சுகரை வந்து இது கூட சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கணும். இந்த டார்க் எல்லோ கலரில் இருக்கிற எக் யோக்கோட கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் லைட் எல்லோ கலரில் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை நல்லா பீட் பண்ணிக்கணும். இது கூடவே வந்து கொஞ்சம் ஆஃப் சூடான இருக்கிற மில்க், அதாவது 1/2 கப் மில்க் வந்து கொஞ்சம் லைட் வார்மாக இருக்கணும். ரொம்ப சூடாக இல்லாமல் லைட் வார்மாக இருக்கணும். அதையும் இது கூட சேர்த்துட்டு 3 ஸ்பூன் வந்து வெஜிடபிள் ஆயில் இதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கணும். சில வீடியோலாம் சொல்லுவாங்க, இது வந்து 1 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்கோங்க, 2 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்ன நம்ம பண்ணுறோன்னா, நான் வந்து ஒரு வீடியோ பார்த்து இது வந்து ஜஸ்ட் 1 நிமிஷத்துக்கு பீட் பண்ணால் போதும்னு சொல்லி விட்டுட்டேன். அப்படி தண்ணி மாதிரி இருந்தது. ஸோ வந்து ஒவ்வொரு மிஷினை பொறுத்து நம்ம எவ்வளோ நேரத்துக்கு எவ்வளோ ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணுறோம், இதுக்கு தகுந்த மாதிரி அந்த டைம் வந்து வேரி ஆகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, டார்க் எல்லோ கலர்லேருந்து லைட் எல்லோ கலருக்கு சேஞ்ச் ஆகிற வரைக்கும் மட்டும் அதை பீட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பீட் ஆனோன்னே எந்த கப்பால் சுகரை மெஷர் பண்ணி எடுத்தோமோ அதே கப்பில் வந்து 1 கப் வந்து
மைதா வந்து நல்லா சலிச்சு இது கூட சேர்த்துக்கணும். இதுக்கப்புறம் நம்ம பீட்டர் வந்து யூஸ் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு வந்து ஹேண்ட் மிக்ஸ்சராலேயே வந்து கையாலேயே நம்ம ஜஸ்ட் அதை கிண்டி விட்டுக்கணும். இது நல்லா மிக்ஸ் ஆனோனே அந்த ஒயிட் வச்சுருந்தோம்ல எக் ஒயிட்டு, அந்த ஃபோம் கண்டிஷனில் இருக்கிற க்ரீமை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். ஸோ இப்போ நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். எக் ஒயிட் வந்து பீட் பண்ணதில தான் நான் பண்ண மிஸ்டேக். ஆனால் எக் ஒயிட்டோட கன்சிஸ்டன்சி அது ஓகே தான். அது ஓகேன்னு எனக்கு மேலே தெரிஞ்சிருந்துச்சு. அந்த க்ரீமி டெக்ஸ்சர் எல்லாமே பர்ஃபெக்ட் தான். ஆனால் மேலே நான் பார்த்துருந்தேனா, அடியில் கொஞ்சோண்டு அந்த எக் ஒயிட் வந்து கொஞ்சம் தண்ணியா அப்படியே நின்னுட்டு இருந்தது. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி தானே அப்படின்னு சொல்லி நான் எடுத்து ஊற்றிட்டேன். ஆனால் நீங்கள் பண்ணுறப்ப வந்து ஃபுல்லுமே வந்து க்ரீமாக இருக்கா மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா நான் 1 நிமிஷம் வெயிட் பண்ணியிருந்தேன்னா, இன்னும் கேக் பர்ஃபெக்ட்டா வந்திருக்கும். ஆனால் கேக் ஒன்றும் பிரச்சனை இல்ல. கேக் ரொம்ப நல்லா டேஸ்டியாவே வந்துச்சு. பட் நீங்க பண்ணுறப்போ வந்து இந்த மிஸ்டேக் அவாய்ட் பண்ணிட்டு பெஸ்ட்டா பண்ணுங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அந்த எக் ஒயிட்ட வந்து நம்ம ஆட் பண்ணி ஜஸ்ட் கொஞ்சமா கலந்து விட்டுக்கணும். ரொம்ப மிக்ஸ் பண்ணா அந்த அப்படி கேக் வந்து ரொம்ப சப்பியா ஆயிடும். அந்த மாரி இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா கலந்து விட்டா தான் கேக் நல்லா புசு புசுன்னு பொங்கி வரும். ஸோ பார்த்தீங்கல்ல, அதில கொஞ்சமா லிக்விட் கன்சிஸ்டன்சி இருக்குல்ல, அதுதான் நான் சொன்னேன். ஸோ அத மட்டும் நீங்க அவாய்ட் பண்ணிட்டு, கேக் வந்து இன்னும் பெஸ்ட்டா சூப்பரா செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு இது ஃபுல்லா முடிஞ்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து எதுவும் பண்ண தேவையில்ல. இப்போ பட்டர் ஷீட் போட்டு நம்ம டின் வந்து ரெடி பண்ணி வச்சுருவோம். டின் ரெடி பண்ணி வச்சுட்டு, அதில மாவை வந்து நல்லா ஊத்திட்டு, தட்டி விட்டுக்கணும். ஒரு 3 தடவ, 4 தடவ நல்லா தட்டி விட்டுட்டு, டூத் ஸ்டிக்கால் நல்லா ஏர் இல்லாமல் ஏர் பபிள்ஸ் இல்லாமல் நல்லா வந்து இப்படி கிண்டி விட்டுக்கணும். எல்லா இடத்துலையுமே ஒரு 10 தடவை கவுண்ட் பண்ணிக்கோங்க. 10 தடவை மேலேயும் கீழேயும் சைட் பை சைடு கிராஸில் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து ஏர் இல்லாமல் அதை பண்ணிக்கோங்க. ஸ்பாஞ்சி கேக்குக்கு வந்து ஏர் இருக்கக்கூடாது உள்ள, அப்போ தான் கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். நான் வந்து எங்கள் வீட்டு பிரியாணி செய்கிற சட்டியில் தான் எடுத்து வச்சுருக்கேன். கீழே ஸ்டாண்ட் எதுவுமே போடலை. ஆனால் கேக் வந்து ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருந்தது. டூத் ஸ்டிக்கால் நான் உள்ளே வெந்துட்டான்னு பார்த்தேன். கேக்கு வந்து கரெக்டாக வெந்திருந்தது. எந்த பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக வெந்திருந்தது. ரொம்பவே டேஸ்டியாக ஃப்ளஃபியாக வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டைம் செஞ்சாலும் பரவாயில்லங்கிற மாதிரி கேக் வந்து ரொம்ப சாஃப்டியாக மனதுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. கேக்கு தொடுறப்பயே வந்து ரொம்ப புஸ்கு புஸ்குன்னு சாஃப்டியாக இருந்தது. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு கமெண்ட்டில் வந்து எப்படி வந்தது உங்களுக்கு அப்படிங்கிற உங்களோட பர்சனல் ரிவ்யூவையும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வந்து ரெசிபீஸ், விளாக்ஸ் இதெல்லாம் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கேக்கை வந்து அழகாக வந்து பீசஸ் போட்டுட்டு நான் தங்கச்சி, அம்மா எல்லாருக்குமே கொடுத்தேன். அம்மாவுமே வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு, டேஸ்டியாக பேக்கரி மாதிரியே தான் இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி சூப்பரான கேக்ஸ் அழகாக செஞ்சு உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை ஹாப்பியாக வச்சுக்கோங்க. ஸோ அழகாக வந்து கேக்கை வந்து பீஸ் போட்டுட்டு அம்மாவுக்கு, சிஸ்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து கொடுத்துட்டேன். எல்லாருமே சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பேக்கரி ஸ்டைல் மாதிரியே இருக்குது, கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கும் ஹாப்பி, ஃபேமிலியும் ஹாப்பி, எல்லோரும் ஹாப்பி. நீங்களும் ஹாப்பியாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்களும் செஞ்சு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்கிறப்ப தான் அது இன்னமும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஒர்க் இப்போ 10th ஸ்டூடெண்ட்டுக்குலாம் வந்து ரிசல்ட் வந்திருக்கு. அடுத்து நீங்கள் வந்து 11th 12த்துக்கான அடுத்த கோர்ஸ் செலக்ட் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒர்க் பார்க்குறப்பயே வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒர்க், எந்த ஒர்க் பார்க்குறப்ப உங்கள் மனசு வந்து ஹாப்பியாக ஃபீல் ஆகுமோ அந்த ஒர்க்கை பார்த்து பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஹாப்பியாக இருங்க. உங்கள் கூட இருக்கிறவங்களையும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. ஸோ நம்ம செஞ்ச கேக்கை நம்ம சாப்பிடாம எப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு கேக் எடுத்து வாயில் போட்டு பார்த்தேன். நல்லா டேஸ்டியாக இருந்தது. அப்படியே கேக் எடுத்துகிட்டு போய் சிஸ்டருக்கும் கொடுத்தேன். எப்படி இருக்குன்னு சொல்லு சொல்லு அப்படின்னு சொன்னால் அவள் கேமராவை பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. சரி பரவாயில்ல விடுன்னு சொல்லிவிட்டு கேக் வந்து அவளுக்கும் கொடுத்துட்டு எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு வந்து கேக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். 4 பேர் இருக்காங்க. சுனோ, டோரா, மணி, லூசி இவங்க 4 பேருக்குமே வந்து கேக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு இப்போ தான் பூச்சி மாத்திரை கொடுத்ததுனால கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு கேக் போட்டு ஹாப்பியாக வீடியோ முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய், டேக் கேர்.